ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்க தாரிக் எக்ஸாம் சேனல். நம்ம சேனல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எக்ஸாமுக்கு தேவையான கருத்துக்கள் அண்ட் முக்கியமான கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நீங்க என்ன கிளாஸ் கேட்குறீங்களோ அந்த கிளாஸ் தான் நான் போட்டு போட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ 2 கிளாஸ் பார்த்துட்டோம். யூனிட் 8ல 2-3 கிளாஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், யூனிட் 8ல வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கு எடுத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆட்கள். அவங்கள பத்தி சும்மா ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு பேசிக் கொஸ்டின்ஸ் தான் எடுக்க போறோம். ரொம்ப டீட்டெயிலா இல்லை, ஆனால் டீட்டெயிலாக அடுத்த வீடியோல வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் பார்ட்ஸோட வீடியோஸும் இருக்கும், அதையும் மறக்காம பாருங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணிருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் அதையும் ஷேர் பண்ணுங்க. யூனிட் 8 கிளாஸ் பார்க்க சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இந்த கிளாஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. கீழுள்ளவர்களில் குமரி தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றத கொஸ்டின். கீழுள்ளவர்களில் குமரி தந்தை என்று அழைக்கப்படுபவர். குமரி தந்தைனா என்ன? கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்டத்திற்கு தந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து ஒரு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அந்த போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் வந்து எங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்துச்சு, அதாவது கேரளா பார்டர் சைடு இருந்துச்சு. ஸோ ஒரு போராட்டம் பண்ணி அதை 1956ல வந்து தமிழ்நாட்டோட இணைச்சாங்க. அந்த போராட்டத்திற்கு முக்கியமாக செயல்பட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேசமணி அவர்கள். ஓகேங்களா? நேசமணி அவர்கள். ஓகேவா? அந்த நேசமணி அப்படி செயல்பட்டனாலதான் குமரி தந்தை அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதே தொகுதியில எம்எல்ஏவாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஓகேங்களா, குமரி தந்தை அப்படின்றவர் யாரு? நேசமணி அவர்கள். இவர் ஒரு தீவிர போக்கு கொண்டவர். ஸோ விடுதலை போராட்டத்திலும் நிறைய பங்கு கொண்டிருக்காரு. நிறைய நமக்கு வந்து நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நேசமணி தான் குமரி தந்தை அவர்கள். ஸோ நேசமணியை பத்தி படிக்க வேண்டும். நேசமணி 1. ஸோ பார்க்க வேண்டியது நேசமணி 1 அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பார்க்கணும். ஓகே, செகண்ட் கொஸ்டின். தொழிலாளர் பாதுகாப்பு கழகம் உருவாக்கியவர் யார்? Who created the Labor Production Corporation? LPC, Labor Production Corporation. அதாவது தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஒன்று செய்யணும், அவங்களுக்காக ஒரு போராடணும்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு கழகத்தையும் அவங்களுக்காக ஒரு சட்ட வரைகளை கொண்டு வரணும்னு சொல்லி போராடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் அவர்கள். ஓகேங்களா? ஜீவானந்தம் அவர்கள். ஸோ ஜீவானந்தம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொழிலாளர்களுக்கு வந்து சம ஊதியம் இருக்கணும், சமமாக மதிக்கப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகளை முன்னே வச்சிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தொழிலாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு கழகம் கொண்டு வந்தாரு. இது தொழிலாளர்களாக பரிந்து பேசணும் அரசாங்கத்திடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிறைய கழகங்கள் இருக்கு பாத்தீங்களா, நிறைய கழகங்கள், அப்புறம் போக்குவரத்து அமைப்புல நிறையவே பிரிவுகள் இருக்கும். ஸோ தொழிலாளர்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் பேசிக்கா போட்டு கொடுத்தது யார் அப்படின்னா ஜீவானந்தம் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ரெண்டாவது யாரை பத்தி டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னா ஜீவானந்தம் அவர்களை பற்றி டீட்டெயில்டாக படிக்கணும். மூணாவது கொஸ்டின். தமிழ் முரசு பத்திரிகையை நடத்தியவர் யார்? Who ran the தமிழ் முரசு மேகசின்? ஸோ தமிழ் முரசு அப்படின்ற பத்திரிகையை யார் நடத்தியிருந்தா அப்படின்ற கொஸ்டின். ஸோ அந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டில இருந்து போராட்டம் பண்ண எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை தெரிய வைக்கணும், ஸோ மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இருக்க மாதிரி டெக்னாலஜிஸ் அப்ப கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிகைகள் தான் நடத்துவாங்க. ஸோ அவங்களோட கருத்தை சுதந்திரமா சொல்லணும்னா பத்திரிகையை நடத்துவாங்க. ஸோ அந்த பத்திரிகை எவ்வளவு பாப்புலர் ஆகுதுன்றதை பொறுத்து அவங்களோட கருத்துக்களும் மக்களிடையே ரொம்ப வேகமாக சென்றடையும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பத்திரிகை நடத்திருக்காங்க. அதனால யூனிட் 8 பொறுத்தவரையும் பத்திரிகை என்பது இம்பார்ட்டன்டான டைட்டில். பத்திரிகை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல தமிழ் முரசு என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள். சார் நாலேஜ் சிவன் மாற்றிப்பா இருக்கு, மாப்போ சிவஞானம் அவர்கள். ஓகேங்களா? ஸோ மாப்போ சிவஞானம் அவர்கள் தான் தமிழ் முரசு அப்படின்ற பத்திரிகையை நடத்தினாரு. ஸோ அந்த பத்திரிகையின் மூலமா அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு தமிழ் புலவர் அப்படின்னு தமிழ் அறிஞன் கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ மாப்போ சிவஞானம் அவர்கள் ரொம்ப தீவிர போக்கு கொண்டவர். ஸோ ரொம்ப புரட்சிகரமாக இருப்பார். அவரோட கருத்துக்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும், புரட்சிகளை வெடிக்கிற மாதிரி. ஸோ தமிழுக்கும் நிறைய பண்றாட்டிருக்கார், தொண்டு ஆட்டியிருக்கார். ஓகேங்களா? ஸோ தமிழ் முரசு பத்திரிகை யாருடையது? மாப்போ சிவஞானம் அவர்களின் உடையது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். இலவு வாரம், இலவு வாரம் ஸ்ட்ரகிள் ஆஃப் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இலவு வாரம் அப்படின்ற போராட்டத்துடன் தொடர்புடையவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் தர்மாம்பாள், மூலூர் ராமாமிர்தம் அம்மையார், அம்புஜத்தம்மாள். ஸோ இலவு வாரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது டீச்சர்ஸ்க்கான போராட்டம். ஓகேங்களா? டீச்சர்ஸ் அப்படின்றப்ப அந்த காலத்துல வந்து தமிழ் டீச்சருக்கு வந்து போதுமான அளவு ஊதியமும் உயர்த்தப்பட மாட்டாங்க. ஸோ தென் என்ன பண்ணுவாங்க, மரியாதையும் அவ்வளோ இருக்காது. மற்ற லாங்குவேஜ் அந்த மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸை கூட பார்க்கும்போது தமிழ் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இழிவாக தான் பார்ப்பாங்க. தமிழ் டீச்சர் தானே. ஸோ அதனால தமிழ் அறிஞர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்கன்றனால ஸோ ஸ்பெசிஃபிக்கா தமிழ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த அருமைன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா இது இலவு வாரம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ஸோ அந்த போராட்டத்தை வெற்றி அடைஞ்சிருச்சு. அதன் மூலியமா தமிழ் டீச்சர்ஸ்க்கு போதுமான ஊதியம், அதாவது எல்லாருக்கும் மாதிரி சமமான ஊதியமும் ஊதிய உயர்வும் கொடுத்தாங்க. ஸோ நல்ல பொசிஷன் கொடுத்தாங்க.
இந்த போராட்ட தலைமை ஏற்று நடத்தினது யார் அப்படின்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்கள். ஸோ ரொம்ப புரட்சிகரமான பெண்மணி, ரொம்ப தைரியமான பெண்மணி அவர்கள். ஓகேங்களா. ஸோ தர்மாம்பாள் பற்றி படிக்க வேண்டியது 3 ரொம்ப முக்கியம். இதுல முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் 4, இவங்க 5, 6 கூட சொல்லலாம். ஸோ எல்லாருமே முக்கியமானவங்க. இலவு வாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில். ஸோ இலவு வாரம்னா என்ன? தமிழ் ஆசிரியர்களுக்கு போதுமான உரிமைகளை மீட்டெடுக்குவதற்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். ஓகேங்களா. அந்த போராட்டத்தை நடத்தியது யாரு? டாக்டர் எஸ் தர்மாம்பாள். ஓகேங்களா. டாக்டர் எஸ் தர்மாம்பாள். அடுத்த கொஸ்டின், இந்திய குடியரசு காங்கிரஸ் மாநாட்டை நடத்தியவர் யார்? இந்திய குடியரசு காங்கிரஸ் மாநாட்டை நடத்தியவர். குடியரசு காங்கிரஸ் அப்படின்றப்ப இங்க கொஸ்டின் நல்லா பார்க்கணும். குடியரசு அப்படின்ற பேரை வச்சு பெரியார சொல்லலாம், காங்கிரஸ் அப்படின்ற பேரை வச்சு காமராஜர், சத்தியமூர்த்தி, நேரு 3 பேரையும் சொல்லலாம். சரி, நம்ம யூனிட் 8 தானே பாக்குறோம், தமிழ்நாடு பத்தி தான் பார்க்க போறோம்ன்றப்ப நேருவை கூட கழிச்சிடலாம். ஆனா காமராஜர் இருக்காரு, சத்தியமூர்த்தி இருக்காங்களே, 2 பேருமே முக்கியமான டைட்டில், 2 பேரை பத்தியுமே சிலபஸ்ல நமக்கு இருக்கு. அப்ப என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். காங்கிரஸ் அப்படின்றத மாநாட்டை மட்டுமே பேசியிருந்தால், வெறும் காங்கிரஸ் உடைய மாநாட்டை மட்டும் பேசியிருந்தால் அது சத்தியமூர்த்தி அவர்கள். காங்கிரஸை பேஸ் பண்ணி விடுதலை போராட்டத்தோட ரொம்ப எக்ஸ்பேண்டபிளா சொல்லியிருந்தாங்கன்னா அது காமராஜர் அவர்கள். ஓகேங்களா. இதுதான் 2 பேருக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ். சத்தியமூர்த்தி தான் காமராஜர் அவர்களின் குருவும் கூட, நமக்கே தெரியும். ஓகேவா. ஸோ பெரியார் நான் ஏன் சொன்னா குடியரசு இதழை நடத்தியதுதான் பெரியார். ஸோ குடியரசு பார்த்து யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பெரியார் கூட முன்னாடி ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்திருக்காரு. அந்த வகுப்புவாத அவரோட அறிக்கையை இவர் வச்சனால்தான் காங்கிரஸ்ல இருந்து விலகினாரு. ஸோ காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணல, வகுப்புவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பட் இவர் வகுப்புவாத பிரிவினை வேணும், அப்பதான் எல்லாருக்கும் சமமான உரிமை கிடைக்கும் போறாரு. ஸோ இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்திய குடியரசு காங்கிரஸ் மாநாடு நடத்தியது யாருன்னா அப்சல்யூட்லி காமராஜர் அவர்கள். இந்திய குடியரசு, ஸோ நான் என்ன சொன்னேன், வெறும் காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியமூர்த்தி வருவார். காங்கிரஸை தாண்டி எக்ஸ்பேண்டபிளா கொஞ்சம் சொல்றோம் அப்படின்னா அங்க காமராஜர் தான் வருவார். ஓகேங்களா. மேக்சிமம் காமராஜர் தான் கொஸ்டின்ல வந்திருக்காரு இது வரைக்கும், அதனால கவனமா பாத்துக்கோங்க. பட் இதுல எல்லாருமே படிக்க வேண்டிய முக்கியமான டைட்டில்ஸ். அடுத்த கொஸ்டின், குடும்ப கட்டுப்பாடு பற்றிய புத்தகத்தை முதலில் வெளியிட்டவர் யார்? இது ஒரு நல்ல கொஸ்டின். குடும்ப கட்டுப்பாடு புத்தகத்தை முதலில் வெளியிட்டவர் தேச யூனிட் 8ல கொண்டு வந்திருக்கீங்க. இது எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இல்ல அப்படித்தானே சார் கொண்டு வரணும்னு சொல்லி யோசிக்கலாம். ஏன் யூனிட் 8ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, யூனிட் 8 அப்படின்றது தமிழ்நாட்டோட பண்பாடு, வரலாறு, சமூக பொருளாதார இலக்கங்கள், ஸோ அரசியல் இயக்கங்கள் எல்லாமே கலந்துதான்றப்ப நாட்டோட வரலாறுல வந்துடும், நாட்டின் பொருளாதாரம், நாட்டோட அரசியல் அமைப்புன்னு சொல்லி. ஸோ 3 டைட்டிலுமே இந்த யூனிட் 8க்குள்ள தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்துட்டு தான் போகும். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில குடும்ப கட்டுப்பாடு பற்றி ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் வெளியிட்டவர் யாருன்னா பெரியார் அவர்கள். ஓகேங்களா. நம்ம தந்தை பெரியார் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் புக் விட்டாரு, குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் விட்டாரு. ஸோ அந்த புக் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் ஃபெமிலியராகவும் இருந்துச்சு. இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல இவரோட அந்த கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டாங்க. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றது மக்கள் தொகை பெருக்கத்தை மட்டும் இல்லாம ஸோ போதுமான மக்களுக்கு போதுமான வாய்ப்புகளும் கிடைக்கப்படணும் அப்படின்றது பேஸ் பண்ணி தான் பெரியார் இந்த இடத்துல பேசியிருப்பார். ஓகேங்களா. ஸோ குடும்ப கட்டுப்பாடு பற்றிய புத்தகத்தை வெளியிட்டவர் முதலில், அதாவது முதல்ல அந்த புக்குன்னு ஒன்று ஃபேமிலி பிளானிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தது யார் அப்படின்னா பெரியார் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ பெரியார் அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு, பெரியார் அவர்களுக்கு எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றப்ப கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க யாரும், இதை பத்தியுமா பெரியார் பேசியிருக்க போறாரு அப்படின்னு. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கூட சிலர் யோசிப்பாங்க, அவர் டாக்டரா இருந்திருக்காங்க, ஸோ பெண்களுக்கு வந்து சில கொடுமைகள் இருக்கு, ஸோ அதெல்லாம் அகற்றணும்னு நினைச்சிருக்கலாம், ஸோ அதனால அவருக்கு எழுதியிருக்கலாம்னு கூட ஆப்ஷன்ஸ் யோசிப்பாங்க, ஆன்சர் தெரியாதவங்க. பட் கரெக்டான ஆன்சர் பெரியார் அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு புத்தகம் எழுதியது பெரியார். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் ட்விஸ்டடாகவும் இருக்கும், சில கொஸ்டின்ஸ் புதுசாகவும் இருக்கும். கவனமா நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்த கொஸ்டின், தேசபக்தன் இதழின் ஆசிரியராக செயல்பட்டவர் யார்? தேசபக்தன் இதழின் ஆசிரியராக செயல்பட்டவர் யார்? ஓகேங்களா. சோ ஆசிரியராக செயல்பட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் திருவிக்கா. ஓகேங்களா. மிஸ்டர் வி கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லுவோம், திரு வி கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவோம். சோ தேசபக்தன் அப்படின்றப்ப திருவிக்கா மட்டும் இல்ல, இன்னொருத்தரும் தொடர்புடைய வருவாங்க. ஓகேங்களா. யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் போக இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸும் வரும். ஸோ கவனமா பாருங்க. இப்போ தேசபக்தர் இந்த ஆசிரியராக செயல்பட்டவர் தான் திருவிக்கா அவர்கள். நல்லா பாருங்க, ஆசிரியராக செயல்பட்டவர் தான் சொல்லியிருக்காங்க, துவக்கியவர் நிறுவியவர்னு மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆசிரியராக செயல்பட ஒரு ஹெட் ஆஃப் பொசிஷன் வந்திருந்திருக்காரு. ஸோ அப்போ தேசபக்தி இதழுக்கு இவர் ஹெட் ஆஃப் பொசிஷன் வந்திருக்காரு அப்படின்னா திருவிக்காவுக்கு முன்னாடியோ இல்லை திருவிக்காவுக்கு வாழ்ந்த காலத்திலேயோ வேற யாரோ ஒருத்தர் அதோட இயக்கத்துல இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்க, வேற யாரோ ஒருத்தர் இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு நான் கொடுக்குற கொஸ்டின், ஹோம்வொர்க் கொஸ்டின் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. தேசபக்தி இதழின் ஆசிரியராக செயல்பட்டவர் திருவிக்கா அவர்கள். ஓகேங்களா. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதழ், பத்திரிகை,
ஸோ அது மாத இதழா, வார இதழா, பெண்கள் இதழா, ஆண்கள் இதழான்னு சொல்லிட்டு நிறையவே கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுல இருந்து சில நேரம் கொஸ்டின்கள் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின். அஞ்சல் தலை வெளியான ஆண்டை பொறுத்துக. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயர்ல அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அஞ்சல் தலை வெளியிட்ட இயரை கரெக்டா மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா அஞ்சல் தலை யாருக்கு எப்ப வெளியிட்டாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு சிலருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்க மாட்டாங்க, வேற மாதிரி சிறப்பிச்சிருப்பாங்க. அதனால அஞ்சல் தலை வெளியிட்ட தெரிஞ்சு கொள்வது மிக முக்கியமான ஒண்ணு. ஸோ இதுல வந்து பாருங்க ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 2 3 4 4 2 3 1 3 2 4 6. ஸோ சாரி, இப்படி வேணா நம்ம சொல்லலாம். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 3 2 1. உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக இந்த ஃபார்மெட்ல வச்சிருப்பேன். ஸோ திருவிக்கா அவர்களுக்கு 2005 வந்து அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அஞ்சல் தலை 2005 வந்துச்சு. பாரதிதாசன் அவர்களுக்கு 2001 வெளியிட்டு இருக்காங்க. பாரதிதாசன் அவர்களுக்கு 2001. சத்தியமூர்த்தி அவர்களுக்கு 1987 அப்படின்றதுல வெளியிட்டு இருக்காங்க. 1987. தில்லையாடி வள்ளியம்மைக்கு 2008 வெளியிட்டு இருக்காங்க. ஸோ சத்தியமூர்த்தி அவர்கள் தான் சீனியரா வராங்க. அவங்களுக்கு வந்து பாரதிதாசன் 2001. அடுத்து திருவிக்காவுக்கு 2005, தில்லையாடி வள்ளியம்மைக்கு 2008. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேருக்கும் எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இவர்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன், வஉசி அவர்கள் சொல்லி எக்கச்சக்கமா இருக்காங்க. அவங்களுக்கான அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம இன்னும் டீடைல்டாகவும் ஒவ்வொரு தலைவர்களாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சா? ஈஸியான கொஸ்டின் தான். என்ன வருடம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்படிதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இதை தனியா ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். பாரதிதாசன் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லை சத்தியமூர்த்தின்னு கேட்கலாம். தில்லையாடி வள்ளியம்மை ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில். ரொம்ப சின்ன வரலாறு மாதிரி தெரியும். பட் 16 வயசுலேயே நாட்டுப்பற்றுக்காக போராடினவங்க. ஸோ தில்லையாடி வள்ளியம்மைக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. தேசிய கொடியே இல்லாத இந்தியாவுக்காக ஏன் போராடுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு சேலை கட்டியிருப்பாங்க. அவங்க ரத்தம் தோய்ந்த ஒரு வெள்ளை பஞ்சல் கலந்த ஒரு சேலை. ஸோ காவி, வெள்ளை, பச்சை, பச்சைன்னு சொல்லிட்டு சில வர்ணங்கள் கலந்த அந்த சேலையை எடுத்து இதான் என் நாட்டின் தேசிய கொடி அப்படின்னு சொல்லி அந்த சேலையவே ரொம்ப ஒரு இருக்கப்பட்டிருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில. ஸோ அதை பார்த்து காந்தியடிகள் இப்படிதான் இருக்கலாம், ஸோ தேசிய கொடி இப்படிதான் வடிவமைக்கணும்னு சொல்லி அவங்கள நினைவு கூட்டுற விதமாக தான் காவி, வெள்ளை, பச்சைன்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிள் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? காவி, வெள்ளை, பச்சைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆங்கிள் இந்த ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பேஸ் யார் கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். ஸோ புது பாயிண்ட்டும் கூட நிறைய பேர் தெரியாம இருந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களை பத்தி படிக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்த கொஸ்டின், வாஞ்சிநாதனின் குரு யார்? நல்ல கொஸ்டின். வாஞ்சிநாதன்னா என்ன? ஆஷ்துரையை சுட்டு கொன்ற வாஞ்சிநாதன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வீர வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாஞ்சிநாதன் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா, VVS ஐயர், வாவேசு ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, VOC என்றால் வாவு சிதம்பரனார் அவர்கள். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வாவேசு ஐயர். வாவேசு ஐயர்னா இவர் ஒரு தமிழ் போயட் தானே அப்படின்னு யோசிப்போம். பட் எந்த புலவர் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைலாக் மாதிரி தான் இருக்கும். வாவேசு ஐயர் எப்படி இருந்தார் அப்படின்னா வெளிநாடுகள் சென்று போர்க்கலையை கற்றுக்கிட்டு துப்பாக்கி கலை, வெடிகுண்டு கலை எல்லாம் கத்துக்கொண்டு வந்தார். ஓகேங்களா? துப்பாக்கி கலை, வெடிகுண்டு கலை எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு முழுமையான வீரத்தோடையும் தீரத்தோடையும் வந்து செயல்பட்டார். ஓகேங்களா? அவர் தான் வாவேசு ஐயர் அவர்கள். அந்த வாவேசு ஐயர் வந்து அவர் வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியும் கத்துக் கொடுத்தார். ஓகேங்களா? கைத்துப்பாக்கி வாஞ்சிநாதன் கத்துக் கொடுத்ததும் வாவேசு ஐயர் அவர் தான். ஓகேங்களா? ஸோ வாஞ்சிநாதனின் குரு யாருன்னா வாவே சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், வஉசிக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? ஸோ தனியாவே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டேன், உங்களுக்கு நான் அதை சேர்க்கல. வஉசி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டைட்டில். வஉசி அவர்கள் பத்தி கொஸ்டின் எப்பயாவது வந்துடும், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அது வந்துடும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்கு. ஸோ வஉசி அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்றத கொஸ்டின். ஓகே, வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ்ல கடைசி கொஸ்டின் ஆன்சர் சொல்ல மாட்டோம். அந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதே கான்செப்ட் தான் பண்ண போறேன். நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. 4 வருடத்துல என்ன வருடம் கண்டுபிடிச்சு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இந்த 4 வருடத்துல எது கரெக்டான வருடம் சொல்லிட்டு வஉசி அவர்களின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு நீங்க தான் கரெக்டா சொல்லணும். ஸோ அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம யூஸ்ஃபுல்லா இருந்த கொஸ்டின்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். டவுட்டா இருந்தாலும் அதை மென்ஷன் பண்ணிருங்க. இல்லை சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த லைவ்ல கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த லைவ்ல நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம், எப்படி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ஸா இல்லாம இப்போ இத்தனை பேர் தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 3 பேர், அதாவது ஒரு லைவுக்கு 3 பேர் இல்ல ஒரு 3 தலைவர்கள் 4 தலைவர்களை வச்சு மொத்தமா பார்க்க போறோம். ஓகேங்களா? 3 அல்லது 4 தலைவர்களை வச்சு ஒரே கிளாஸ்ல பார்க்க போறோம். நம்ம ஈஸியா படிக்க போறோம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. அண்டில் பாய், இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.